ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி வந்து முக்கியமான வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒரு மூணே மூணு மட்டும்தான். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை வந்து ஹீமோகுளோபின்ல வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு வந்து போய் டிஷ்யூக்கு வந்து இது டிராப் பண்ணிட்டு திரும்பி அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து லங்ஸ்ல வந்து டிராப் பண்றது. சரி, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்பிசியோட முக்கியமான ஒர்க். ஆர்பிசியில் வந்து ஹீமோகுளோபின் இருக்கு. ஹீமோகுளோபின் தான் வந்து இந்த வேலையை முக்கியமாக வந்து பார்க்குது. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மெம்பரேனில் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிட்டு வந்து வெளியில் வர்றதுக்கு இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் அண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தோம். சரிங்களா? ரைட். இதோட மூவ்மெண்ட், இதோட சர்ஃபேஸு, ரைட், இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைனூட் கேப்லரிஸில் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக வந்து பண்ணும். சரிங்களா? தென் பஃபரிங் ஆக்ஷன். இந்த பஃபரிங் ஆக்ஷன் வந்து நம்ம என்னென்னு ஏற்கனவே படித்தோம். ரைட். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ். சரிங்களா? இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எங்கே வந்து நடக்கும்? ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரிங்களா? இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல எது மூலமா நடக்கும் அப்படின்னா வந்து பை த்ரூ த ஹீமோகுளோபின். சரிங்களா? இந்த ஹீமோகுளோபின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுதான் இந்த பஃபரிங் ஆக்ஷனை வந்து பண்றதுக்கு முக்கியமான காரணம். சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்து ஹீமோகுளோபின்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து அட்டாச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் பிளஸ் அயான்ஸ், பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். தேர்ட் ஒன் இஸ் பிளட் குரூப்பிங். சரிங்களா? அந்த பிளட் குரூப் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது பிளட் குரூப்போட டிட்டர்மினேஷன், ஏபி குரூப் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் இருக்க ஸ்பெஷல் ஆன்டிஜென்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ ஃபார்கேஜ் ஃபேக்டரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மூணு ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு. ரைட்.